Hello children, welcome back to my teacher learn channel. இன்னைக்கு ஹிந்தி லெசன் 11 வியங்கன் உயிர்மெய் எழுத்துக்கள்ல பிக்சர் வித் லெட்டர் ட வேர்ட் மீனிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன வேர்ட் மீனிங்ஸ்லாம் இருக்குன்னு இந்த லெட்டரில் பார்க்கலாம் வாங்க. ட சே டம்ரு, ட மரு, டம்ரு. டம்ருனா தமிழில் உடுக்கை, இங்கிலீஷில் லார்ட் சிவா இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ டம்ருனா என்னதுன்னு பார்க்கலாம். இது சிவபெருமானின் கையில் ஏந்திருக்கும் உடுக்கை என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லார்ட் சிவா. இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் டல இருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ட சே டாக்கியா, டா கி யா, டாக்கியா. டாக்கியானா தமிழில் தபால்காரர், இங்கிலீஷில் போஸ்ட்மேன். இப்போது தபால்காரர்னா யாருன்னு பார்க்கலாம். கடிதம் கொண்டு செல்பவரை தபால்காரர் என்று சொல்கிறோம். A person who collected the letters to delivery mail concern. So we called as postman. அடுத்து எழுத்து பார்க்கலாம். ட சே டாக் கர், டா இக் டாக், க இர் கர், டாக் கர். தமிழில் தபால் அலுவலகம், இங்கிலீஷில் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போது தபால் அலுவலகம்னா என்னதுன்னு பார்க்கலாம். தபால் நிலையம் என்பது கடிதங்கள் மற்றும் பார்சல்களை வழங்கும் இடம் என்பது தபால் நிலையம் என்பதாகும். தி போஸ்ட் ஆஃபீஸ் ரெஃபர் governmental postal facilities to providing for customer service. டல இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே டிப்பா, டி இப் பா, டிப்பா. டிப்பானா என்னது தமிழில் பெட்டி, இங்கிலீஷில் பாக்ஸ். இப்போது பாக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெட்டி என்பது சதுர வடிவத்தில் உள்ளது. இவை பொருட்களை வைக்க பயன்படும் கொள்கலன் என்பதாகும். A box look like a square container. It used for holding or storing things. இப்போ டல இருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ட சே டேட், டே இட், டேட். டேட்னா ஒன்றரை தமிழில், இங்கிலீஷில் 1.5. இப்போது ஒன்றரைனா என்னதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கேக்கில் பாதியை 2 பாகமாய் பிரித்தால் அரை, அப்போது ஒன்றரை என்பதாகும். One whole circle we cut into half 2 pair, that is called 1.5. இப்போது டல இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே டண்டா, ட இன் டா, டண்டா. டண்டானா தமிழில் மரம் குச்சி, மரக்கம்பு, இங்கிலீஷில் வுட்டன் ஸ்டிக். இப்போது டண்டானா என்னதுன்னு பார்க்கலாம். மரக்குச்சி அல்லது கம்பு என்பது மரத்தினால் செய்யப்பட்டவை. இவை வீட்டு பொருள்களை உபயோகம் செய்வதற்கு பயன்படுத்துகின்றன. வுட்டன் ஸ்டிக்ஸ் ஆர் லார்ஜ் சைஸ். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் சப்போர்ட் டு லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து டல இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே டலியா, ட லீ யா, டலியா. டலியானா தமிழில் கூடை, இங்கிலீஷில் பேஸ்கெட். இப்போது டலியானா என்னதுன்னு பார்க்கலாம். கூடை பழங்கள், காய்கறிகள் அல்லது பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்துகின்றன. தி பேஸ்கெட்ஸ் which we use to carry fruits and vegetables and many things. டல இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே டால், டா இல் டால். டால்னா மரக்கிளை, இங்கிலீஷில் பிரான்ச் ஆஃப் ட்ரீஸ். இப்போது டால்னா என்னதுன்னு பார்க்கலாம். மரத்தின் கிளைகளில் வளரும் முக்கிய பகுதி ஒன்று பெருங்கிளை என்பதாகும். தி மெயின் பார்ட் ஆஃப் த ட்ரீ that grows off thick and central part of the trunk. இப்போது டல இருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ட சே டர், ட இர் டர். டர்னா தமிழில் பயம், இங்கிலீஷில் ஃபியர், ஸ்கேரி. இப்போது ஃபியர்னா என்னதுன்னு பார்க்கலாம்.
பயம் என்பது ஆபத்து, அச்சுறுத்தல், பதற்றம் உணரும்போது ஏற்படும் பயம் என்பதாகும். Fear is the natural intense emotion of like a sense of panic and fight. That is called fear and scare. இப்போ டல இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே டகர். ட க இர் டகர். டகர்னா தமிழில் பாதை, இங்கிலீஷில் பாத் வே. இப்போ டகர்னா என்னதுன்னு பார்க்கலாம். பாதை என்பது வழி, நடைபாதை என்று குறிக்கப்படும். தி பாத் that means a narrow way, roadway, route, street, track, walkway. That is called as pathway. இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் ட லெட்டர்லேருந்து பிக்சர் வித் லெட்டர் வேர்ட் மீனிங்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.